வெல்கம் டு ஆஹார் ரெசிபிங்க. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல். இன்றைக்கி என்ன பண்ணிங்கன்னா வந்து சிக்கனில் ஒரு புது வெர்ஷன் இது. இதுக்கு வந்து என்ன போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம். 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம். அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூனு, 1 டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள், 1 டீஸ்பூன் வந்து ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா ஸ்பூனு, 1 ஸ்பூனு. தென் வந்து லெமன் வந்து ஒரு 1/2 லெமன் போட்டு நாங்கள் அது பேட்டர் பண்ணி சால்ட் சேர்த்து பேட்டர் பண்ணி ஒரு 1/2 hour வந்து பேட்டர் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு வந்து இதோடைய ஹைலைட் என்னென்னு கேட்டிங்கன்னா, மேலே வந்து போடும்போது வந்து ஃப்ரைடு ஆனியன்ஸு, ஒரு சின்ன வெங்காயம் வந்து ஷாலட்ஸ் வந்து ஒரு 10 ஷாலட்ஸு, கொஞ்சம் வந்து ஜிஞ்சர் கார்லிக் ரெண்டுமே கட் பண்ணி கொடுத்து வச்சுட்டு, ஃப்ரைடு ஆனியன்ஸ் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். வாங்க நம்ம வீடியோ பார்க்கலாம். ஆயில் வந்து ஒரு 30 ml ரிஃபைண்டு சன்ஃப்ளவர் ஆயில் வந்து ஊற்றிட்டு, மேலே வந்து இப்போ நம்ம இந்த சிக்கனை போட்டு தாளிக்க வேண்டியது. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ சிக்கன் நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை அதில் வந்து நம்ம போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். நல்லா சிக்கனை வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த எண்ணெயில் போட்டு வதக்கிட்டு, இப்போ நம்ம இந்த ஷாலட்ஸும் ஜிஞ்சர் கார்லிக்கும் புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து போட போகிறோம். ஃப்ரைடு ஆனியனை கடைசியில் போட்டோம். நல்லா வதக்கிட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி மேலே வந்து நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் சிம்மில் வச்சு இந்த சிக்கனை நல்லா வேக விடணும். நல்லா கொதிச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. தண்ணி இன்னும் சுண்டணும். நல்லா கொஞ்சம் ஹையில் வச்சு இன்னொரு 5 நிமிஷம் வேக விடுவோம். ஓகே, நல்லா எண்ணெய் வந்து மேலே வந்துருச்சு, தண்ணியை வந்து வற்றிருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற ஃப்ரைடு ஆனியனை அதையும் போட்டுட்டு மேலே வந்து கருவேப்பிலை ஒரு நல்லா ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டு நல்லா இன்னும் ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் சிம்மில் ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டிங்கன்னா நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு சிக்கன் ரோஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு முடிச்ச பிறகு ஒரு 100 ரூபா பாருங்கள். அந்த ப்ரௌன் ஆனியன் போட்டதுனால நல்ல கலரை பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது நம்ம எப்போதும் வழக்கமாக செய்கிற சிக்கனை இது ஒரு வித்தியாசமாக இருக்கும் டேஸ்ட். இந்த ப்ரௌன் ஆனியோட ஃப்ளேவர்ஸ் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும். நல்லா தண்ணி சுற்றி நல்லா வத்திருச்சுங்க. இது வந்து நல்லா இந்த ஃப்ளேவர்ஸு கருவேப்பிலையும் அப்புறம் ஃப்ரைட் ஆனியனும் இந்த ஃப்ளேவர்ஸ் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே மாதிரி சிக்கன் செய்யாமல் இது ஒரு வித்தியாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாத்தையும் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். பிரியாணி, கீ ரைஸு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். ஹேவ் எ நைஸ் டே. நல்ல ஒரு இன்னொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. நல்ல எக்ஸலண்ட் ஃப்ளேவர்ஸோடு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹேவ் எ நைஸ் டே.